குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அக்டோபர் மாதத்தில் நம்ம புக்கில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்னி-பெசன்ட் பிறந்தது 1847 அக்டோபர் 1. ஃப்ரீடம்லேருந்து 100 இயர்ஸ் பேக்ஸ் அன்னி பிறந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாசா தொடங்கியது 1958 அக்டோபர் 1. ஆந்திரா உருவான 5 வருஷம் கழித்து நாசா உருவாகியிருக்கு. ஆந்திரா மாநிலம் உருவாச்சு 5 வருஷத்தில் நாசமாக போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே அக்டோபர் 1 தான். 1953 ஆந்திரா மாநிலம் உருவானது. 1958 நாசா உருவானது. ஜஸ்ட்டு நான் ஷார்ட்கட்டுக்கு தான் சொல்கிறேன். அடுத்து உலக முதியோர் தினம் அக்டோபர் 1. காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவரோட பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமாக 2007 அக்டோபர் 2 செலிப்ரேட் பண்ணுறாங்க. காமராஜர் இறந்தது 1975 அக்டோபர் 2. ஐசிடிஎஸ் தொடங்கியது. ஐசிடிஎஸ்னால் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது 10th புக்கில் இருக்கும். அப்போ ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்டம் ஆரம்பித்தாங்க. காமராஜர் இறந்துட்டார். அப்போ ஒரு குழந்தைகளெல்லாம், ஏன்னா காமராஜருக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய லிங்க் இருக்குமா. ஏன்னா குழந்தைகள் படிக்கிறதுக்காக அவர் கூட பரமக்குடியில் காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு பாலம் கட்டுவார். அதை மாதிரி அதனால் ஒருங்கிணைந்த குழந்தைகளை ஒருங்கிணைக்கலாம்னு வச்சார் காமராஜர். அப்போ இறந்துட்டார். அப்போ 1975 அக்டோபர் 2. அதே காமராஜருக்கு மணிமண்டபம் வச்சது எப்போன்னா 2000 அக்டோபர் 2. தூய்மை இந்தியா திட்டமும் 2014 அக்டோபர் 2. உலக இயற்கை தினம் அக்டோபர் 3 2010 செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த உலக இயற்கை தினத்தை. உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5. இது ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாளாக ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5 கொண்டாடுவாங்க. உலக ஆசிரியர் தினம்னா நேராக அக்டோபர் 5. வள்ளலார் பிறப்பு 1823 அக்டோபர் 5. ஐயூசிஎன்னா இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பாங்கள்ல விலங்குகள் எல்லாம். அப்போ இன்டர்நேஷ்னல் யூனியன் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் 1948 அக்டோபர் 5. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் இதெல்லாம் தெரியலை தலைமையகம்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள்லையாவது சர்ச் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா அதை சர்ச் பண்ணி பண்ணும்போது ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஐயூசிஎன்னா என்னென்ன அப்ரிவேஷன் தெரிஞ்சுப்பீங்க. அது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. அதோட ஹச்கியூ தெரிஞ்சுப்பீங்க. அது என்ன பர்பஸ்க்குன்னு தெரிஞ்சுப்பீங்க. இது கூற்றில் கேட்டால் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். 8th புக்கில் இருக்கும். அப்போ இன்டர்நேஷ்னல் யூனியன் கன்சர்வேஷன் ஆஃப் நேஷன் 1948 அக்டோபர் 5. இதோட ஹச்கியூ மட்டும் எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7. அக்டோபர் 8 விமானப்படை தினம். எல்லாரும் அதிரடியாக படை எடுத்துக்கிட்டு விமானத்தில் ஏற போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அதிரடி, அப்புறம் தான் விமானப்படை இது. ஏன்னா அக்டோபர் 7, 8 எல்லோரும் மனப்படம் பண்ணிடுவீங்க. ஏன்னா இது 8th புக்லேயோ இதுலேயோ கட்டத்தில் வர ஈஸியாக இருக்கும். ஈரநில தினம், அப்புறம் கொடி நாள் டிசம்பர் 7ன்ட்டு கொடி தினம்ன்ட்டு. ஆனால் 7 என்ன 8 என்னன்னு உழம்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு அதிரடியாக படையெடுத்து விமானத்தில் ஏற வராங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு அதிரடிப்படை, அப்புறம் விமானப்படை. உலக தபால் தினம் அக்டோபர் 9. தேசிய தபால் தினம் 10. என்றைக்குமே வேர்ல்டுக்கு அப்புறம் தான் நேஷன். அப்போ ஃபஸ்ட்டு தபால் தினம் உலகம் 9, தேசியம் 10. சர்வதேச குழந்தைகள் தினம் அக்டோபர் 11. அப்புறம் ஆர்டிஐ தொடங்கியது 2015 அக்டோபர் 12. ஆர்டிஐனா தகவல் அறியும் உரிமை சட்டம். தமிழை செம்மொழியாக அறிவித்தது 2004 அக்டோபர் 12. சர்வதேச இயற்கை பேரிடர் குறைப்பு தினம் அக்டோபர் 13. உலக கை கழுவுதல் தினம் அக்டோபர் 15. ஏபிஜே பிறந்த நாளை மாணவர் தினமாக கொண்டாடுறாங்க. அக்டோபர் 15 2010 இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏபிஜே பிறந்தாங்க. எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கை கழுவிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஷார்ட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்துல் கலாம் பிறந்த உடனே உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் கை கழுவிட்டாங்க. அப்போ பிறந்தது உங்களுக்கு அக்டோபர் 15 ஞாபகம் இருந்துடும். அப்போ உலக கை கழுவுதலும் அக்டோபர் 15. உலக உணவு தினம் அக்டோபர் 16. அலகாபாத்தை இப்போ அட் ப்ரெசன்ட் பிரயாகைண்டு மாற்றிருக்காங்க. பிரயாக்ராஜ்ண்டு. அக்டோபர் 16 2018 தான் மாற்றியிருக்காங்க. வங்காளத்தை ஹட்சன் பிரபு முறைப்படி எப்போ பிரித்தார்னா 1905 அக்டோபர் 16. அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது எப்போ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா
அதே 1905 ஜூலை மாதம் வரும். டேட் தெரிஞ்சால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வஉசி நீராவி இயந்திரத்தை தொடங்கினது எப்போன்னா 1906 அக்டோபர் 16. ஹட்சன் பிரபு 1905 அக்டோபர் 16. வஉசி 1906 அக்டோபர் 16. சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் 17. ஐநா சபை உருவானது. மருது சகோதரர்கள் இறந்தது. ஃபஸ்ட்டு மெட்ரோ ட்ரெயின் 3 அக்டோபர் 24 தான். ஐநா சபை 1945 அக்டோபர் 24. மருது சகோதரர்கள் 1801 அக்டோபர் 24. இவங்களை எந்த கோட்டையில் தூக்கில் போட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முதல் மெட்ரோ ட்ரெயின் கல்கத்தாவில் ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க 1984 அக்டோபர் 24. ஏஐடியூசி லாலா லஜபதி இது ஒரு தொழிற்சங்கம். ஏஐடியூசின்னு ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். இது லாலா லஜபதி ராயால் 1920 அக்டோபர் 31 தொடங்கியிருப்பாங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் 1966 அக்டோபர் 31. வல்லபாய் படேல் பிறந்தது 1875 அக்டோபர் 31 பிறப்பார். 1875 பிறப்பார். அந்த 1875 தான் ஆரிய சமாஜம் தொடங்கியிருப்பாங்க. அலிகார் இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. அதே 1875 தான் வல்லபாய் படேலும் பிறந்திருப்பார் அக்டோபர் 31. அந்த அக்டோபர் 31 தான் ஒற்றுமை தினமாக கொண்டாடுறாங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, இவரோட ஒற்றுமைக்கான சிலை எங்கே இருக்குது, எவ்வளோ உயரம் அடி, இதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.